பூஜை முறைகள் அப்படின்னு வருவோம். காலையிலிருந்து மாலை வரையும் நமக்கு எந்த விதமான பூஜையும் சாஸ்திரங்களின்படி இல்லை. நம்ம அமைதியா பெரிய அளவு உடல் உழைப்பை செய்யாமல் இருந்தால் போதுமானது. ஏன்னா இரவு முழுக்க நம்ம கண் விழிக்கணும். மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரையும் 12 மணி நேரம். இந்த ராத்திரியை தான் சிவராத்திரி. சிவபெருமானோடு எல்லா உயிர்களும் ஒடுங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். ஒடுங்கி என்னங்க ஆகப் போகுது? நம்ம மனம் ஒடுங்குனாதான் நாம் நாதனாக மாற முடியும். நாதனின் ஆற்றலை நம்ம கிரகிக்க முடியும். அப்ப ஆலயங்கள்ல நீங்க போய் வழிபாடு செய்கிறதாக இருந்தால் 4 கால பூஜைன்னு அவங்க செய்வாங்க. 12 மணி நேரத்தை 3 மணி நேரமாக பிரித்து 6 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு காலமும், 9 மணியிலிருந்து 12 மணி வரை ஒரு காலமும், 12 மணியிலிருந்து 3 மணி வரை 3வது காலமும், 3 மணியிலிருந்து காலை 6 மணி வரையில் 4வது காலமாக நம்ம அனுஷ்டிக்கிறோம். இப்ப இந்த புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக அதுல ஒரு பூஜையை செய்வாங்க. அதுதான் முதல் கால பூஜை. அது சாஸ்திரங்களின் அடிப்படையில. இங்க நீங்க பிரம்மா பண்ணாரா? அவர் பண்ண ஆராய்ச்சி வேண்டாம். இந்த பூஜை இவருக்கானது. இதை செய்தால் இந்த பலன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. அதை நீங்க நம்பிக்கை இருப்பவர்கள் அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க. சரிங்களா? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.